Hi friends, வணக்கம். இன்னைக்கு ஒரு பேப்பர் வச்சு ரொம்ப அழகான ஒரு ஹேங்கிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்க gift wrapper இல்ல ஒரு திக்கான ஒரு டிசைன் உள்ள பேப்பர் இல்ல நார்மல் ஒரு மேகசின் பேப்பர் எதுல வேணாலும் நீங்க பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிளா போட்டுக்க போறேன். 4 cm டயாமீட்டர்ல இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப் கட் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு நிறைய சர்க்கிள்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஒரு சர்க்கிள் எடுத்துட்டு டிசைன் உள்ள பக்கம் உள் பக்கமாக இப்படி வச்சுட்டு ஒரு ஓரத்துலேருந்து இப்படி மடிச்சுக்கணும். சென்டரில் இல்லை, ஒரு ஓரத்தில் மடிச்சுட்டு அதே மாதிரி இந்த சைடும் நம்மளுக்கு மடிக்கும்போது இப்படி மேலே ஒரு ட்ரையாங்கிளோட டாப் மாதிரி கிடைக்கும். அப்புறம் மூணாவது சைடையும் மடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இந்த மாதிரி இதை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடுமே டிசைன் இருந்ததுன்னா நீங்கள் எந்த சைடு வேணாலும் வச்சு மடிச்சுக்கலாம். இப்போ டிசைன் ஒரு சைடு தான் இருக்குது அப்படின்னும் போது டிசைன் உள் பக்கமாக வர மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு ஃபினிஷ் பண்ணும்போது டிசைன் வெளியில் தெரியும். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா சர்க்கிளையுமே நம்ம ஃபோல்ட் பண்ணிடணும். நல்லா அழுத்தி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஒரு ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு இன்னொரு இதை ஒட்டணும். எல்லாமே நீங்கள் ஒரே மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த ஒட்டும் போது முன்ன பின்ன இல்லாமல் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இதே மாதிரி அடுத்ததையும் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சுற்றி நீங்கள் ஒரு 6 இது பண்ணிங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ கடைசி இதை ஒட்டுறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சமாக நூல், உள்ளன் நூல் தான் எடுத்திருக்கேன். அதை எடுத்துட்டு இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 2-3 நாட் போட்டுட்டு இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்குள்ள விட்டுறணும். கேப்குள்ள விட்டுட்டு அதே மாதிரி நம்ம மற்ற எல்லாத்தையும் க்ளூ போட்டு ஒட்டின மாதிரி இந்த எண்டையும் இந்த மாதிரி க்ளூ போட்டுட்டு நல்லா இப்படி ஒட்டி கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருங்க. நம்ம பண்ண முடிச்சு உள் பக்கமாக போயிடும். இந்த மாதிரி இருக்கும். அடுத்து கீழே தொங்குது இல்லையா, அந்த டேசல் பண்ணுறதுக்கு நான் 4 விரலை சுற்றி 20 தடவை சுற்றிக்க போகிறேன். அதுக்கப்புறமா மேல் வழியாக கொஞ்சமாக ஒரு நூல் வெட்டி எடுத்துக்கலாம். 20 ரவுண்ட்ஸ் சுற்றி கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய நூலை இந்த மாதிரி மேலே வெட்டி எடுத்து இப்படி நாட் மாதிரி போட்டுக்கலாம் 2 தடவை. போட்டுட்டு மேலே இந்த மாதிரி குட்டியாக ஒரு நூல் வச்சு மேலேருந்து ஒரு 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு இப்படி டைட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு நாட்டு நல்லா சுற்றி கொண்டு டைட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள நூலை கட் பண்ணிவிட்டு கீழேயும் நம்ம சுற்றின லூப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி லெவல் பண்ணிக்கணும். நம்மளுக்கு கீழே தொங்க விட அந்த டேசல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக கீழ் போர்ஷனை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி மொத்தம் 6 இதை நம்ம ஒரு சர்க்கிளாக அப்படியே கொண்டு வரணும். ஒவ்வொரு இது ஓரத்துலேயும் நம்ம ஒட்டி ஒட்டி மொத்தம் 6 இது ஒட்டியாச்சு. ஒரே ஒரு கடைசி இதை மட்டும் நான் இன்னும் ஸ்டிக் பண்ணல, அந்த இடத்துல ஃப்ரீயாக தான் விட்டுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஹேங்கிங்கை அதே மாதிரி மேலே எப்படி நம்ம நாட் போட்டோமோ அதே மாதிரி இதையும் உங்களுக்கு எந்த லென்த்தில் தொங்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நாட் போட்டுக்கணும். நாட் போட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிடலாம். எப்படினாலும் நாட் நம்மளுக்கு தெரிய போகிறது. அதை
உள்ளே தான் போயிடும். அதனால் அந்த நாட்டு உள்ளதை இப்படி உள் பக்கமாக விட்டுட்டு உங்களுக்கு எந்த லென்த் வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கடைசியாக உள்ளதையும் நம்ம க்ளூ போட்டு நல்லா ஒட்டிடலாம். ஸோ மேல் போர்ஷன் கீழ் போர்ஷன் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சென்டரில் உள்ளது தான் நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு இதே மாதிரி நம்ம வந்து இப்படி மாற்றி மாற்றி ஒட்டணும். ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டாக ஒட்டணும் இல்லையா, இதில் வந்து மேலே ட்ரையாங்கிள் வந்து மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி, அடுத்தது வந்து ஆப்போசிட்டில் கீழ் பக்கமாக இப்படியே மாற்றி மாற்றி நம்ம வந்து ஒட்டிகிட்டே வரணும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் வி ஷேப் மேலேயும் கீழே வருது இல்லையா. இந்த மாதிரி 12 இது நம்ம ஒட்டினதுக்கப்புறமா ஃபஸ்ட் இதையும் லாஸ்ட் இதையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மேல் போர்ஷன் தனியாக கீழ் போர்ஷன் தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒட்ட போகிறோம். இது சுற்றி வந்து நம்ம 6 இது இருக்கும், 6 இதுலேயும் நம்ம க்ளூ போட்டுட்டு மேலே டாப் இருக்கு இல்லையா, அதை வந்து கரெக்டாக அந்த 6 இதோட மேட்ச் ஆகிற மாதிரி அப்படியே வச்சு ஒட்டிடணும். ஒட்டியாச்சு. இதே மாதிரியே நம்ம கீழே உள்ளதையும் 6 இதுக்கு அப்படியே போட்டு ஒட்டிடணும். எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஒன்றோட ஒன்று நல்லா மர்ஜ் ஆகிற மாதிரி ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். நல்ல ஒரு பால் மாதிரி ஒரு அழகான பேப்பரை வச்சு ஒரு டெக்கரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படின்ற ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.